till my last breath டைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். டேய் நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல வேடா. சரி கேளு. இன்னும் 2 நாளில் எனக்கு சர்டிஃபிகேட்னா வச்சு கொடுத்தோம். இப்போ தமிழ்நாடு முழுவதுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மிரண்டு பயந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. பேசுங்க. ஹலோ பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். மாலாமணி. ஆமாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க டிவி ஷோல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. பாரதிராஜா சார் இங்க தான் இருக்காரு. அவர்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? இல்ல அவரோட பழைய படங்களை பத்தி சொல்லணும். நான் சின்ன வயசுல பார்த்த படங்களை பத்தி சொல்லணும். ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா குறிப்பா? இன்னும் நிறைய டைரக்ஷன் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் கேட்குறேன். பண்ணுவேன். till my last breath டைரக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு காலர், நீங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. டாடி. ஹலோ. மனோஜ் பேசுறேன். டேய் டேய் டாடியா எனக்கு கரெக்ட்டா காதுல விழுந்ததா டவுட் ஆயிடுச்சு. ஹலோ மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். பேசுங்க, கேளுங்க. என்ன டாடி? டேய் நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல வேடா. சரி கேளு. ரொம்ப நாளா இது நீங்க நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்த ஒரு விஷயம் தான். நல்ல சந்தர்ப்பம்னா நேரில் கேட்க முடியாது, இப்படி கேட்குற பாரு. இல்ல நேர்ல கேட்கணும்னு வச்சிருந்தது. பட் எங்க அதுக்கான சந்தர்ப்பம் நீங்க கொடுக்கலையே, பிஸியா இருந்துட்டீங்க. சரி சண்டைக்கு வராத, சொல்லு. சரி, இது மக்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான் இந்த கேள்வி. இயக்குனர் பாரதிராஜாவுக்கும் தந்தை பாரதிராஜாவுக்கும் என்ன வித்தியாசம்? இயக்குனர் பாரதிராஜா முழுவதுமாக தன்னை இயக்கத்துக்கு ஒப்படைச்சு வெற்றி பெற்றிருக்கிறான். தந்தை பாரதிராஜாக சில இடங்களில் நான் தூத்திருக்கின்றான். மன்னிக்கணும். ஏன்னா இல்ல அது நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க அதாவது என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பிரமிச்சு பார்த்தது இயக்குனர்ங்கிறத விட ஒரு மிகச்சிறந்த தந்தைன்னு தான் நான் பார்த்திருக்கேன். எல்லா சாதனையாளர்களுக்குமே இந்த ஒரு பேலன்ஸ் இல்ல மேம். அது எப்படின்னா, the way he is brought us up. ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. எங்க 2 பேரையும் அவர் அவருடைய பணி நிமித்தம் போக அது போக எங்களை வளர்த்த விதமே ஒரு சிறந்த விதம் தான் அது. So Daddy, I really thank you so much and we are very lucky to have you as a father. என்ன எனக்கு கவலைடா, முழுவதுமாக நான் முழு கவனத்தையும் குடும்பத்தில் செலுத்தாமல் சினிமாவில் பகிர்ந்து கொடுத்துட்டோன்னு சின்ன கவலை உண்டு. நான் இதுக்கே இப்படி சொல்கிறேன். இன்னும் நான் உன்னோட முழுவதுமாக இருந்திருந்தா வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது இல்லை. Thank you so much for calling Manoj. So nice of you. Thank you so much. புழுதி படிந்த கிராமத்துலேருந்து 30 வயசுக்கு இயக்குனராக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடத்துக்கு போய் அந்த ரசனை அதெல்லாம் ஓகே. பட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்கேருந்து உங்களுக்கு இந்த ரசனையோ இந்த காதலோ பிறந்தது? அட் தி ஏஜ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்போவுமே ஒரு பருவம் இருக்கும். பிட்வீன் 17 to 21 எந்த மனிதனும் காதலை கடந்து வராமல் இருக்க முடியாது இல்லையா? இந்த லவ் கிராஸ் பண்ணிட்டாலே பெரிய கவிஞன் ஆயிடுவான், எழுத்தாளனா வந்துடுவான். காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவான், கலைஞன் ஆயிடுவாங்க. எல்லா காதலும் வர்றதில்ல, கொஞ்சம் கற்பனை வளமுள்ளவர்கள் மட்டும். அப்படி வளர்ந்தது கொஞ்சம் பாரதிராஜா. அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ்ன்னு பேசும்போது வேதம் புதிது பற்றி நீங்கள் பேச முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஐயா இருக்காருங்களா? நான் இருக்கேன், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. பட்டிவரம்பட்டி. என்னங்க? பட்டிவரம்பட்டியா? சொல்லுங்க சார். அந்த குரலை உங்களுக்கு எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? ஒரு லைன் பாடுனா ஒரு வேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா. சார் எனக்கு ஒரு டவுட், இது யாருன்னு வேற ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன் சார், கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு தான் ஒரு லைன் பாட சொன்னேன். எனக்கு கிராமத்தாளுங்க நாங்க என்ன கொடுக்க போறோம்? கங்கையமரன். டேய் இதுல பாத்துருக்கேன் சார். டேய் கலாய்க்காத நீயாடா. பள்ளி செட்டி விட்டுடா.
பள்ளி சர்டிஃபிகேட் பழனி சர்டிஃபிகேட் நீ பழனி சர்டிஃபிகேட்ல தான் நீ நாடகம் போட்டா அங்கதான் நீ பாட்டு எழுதுன ஞாபகம் இருக்கா? பழனி சர்டிஃபிகேட்ல திருவிழாவுக்கு நாடகம் போட்டா நீ முதல் முறையா எனக்கு பாட்டு எழுதுற இளையராஜா மியூசிக்கு நம்ம பாட்டு இருக்கு சார். அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு தான் எழுதுனான் முதல் டூயட் எனக்கு கம்போஸ் பண்ணா இளையராஜா ஆமா வெண்ணிலவின் கோவலிலே கங்கை நதியோ Thank you so much for calling Gangavan sir. எப்படி இருக்கீங்க? இதான் முதல் பாட்டு அவன் எழுதுனது இல்ல எனக்கு டூயட் நல்லாவே கலாய்ச்சிட்டீங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க போல இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பயந்துட்டு என்ன எங்க இருந்து யாரு பட்டிவீரம்பட்டி பழனி சர்டிஃபிகேட் மகிழ்ச்சிடா பழச கொண்டு போய் பிளாஷ்பேக்ல திங்க் பண்ணும்போது அந்த சுகமே வேறடா. நீங்க எவ்வளவு மாத்தி மாத்தி பேசுறீங்க. நாங்க வந்து இப்ப மாஸ்டர் இருக்கேன். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க வாய்ஸ். ஐயோ நான் வாய்ஸ் மகிழ்ச்சிடா மகிழ்ச்சி. நன்றி கங்கவரன் சார். பாருங்க இப்ப பசங்க உங்களை பிடிச்சிருக்காங்க. சந்தோஷம். கங்கவரன் சார் ஒரு பாடல் ஒண்ணு எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? எது வேணா பாடுங்க. பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. சிறு பொன்மணி அது வந்து பொது இதயம் சூப்பர். இரு கண்மணி பொன் இமைகளில் காணலயம். Thank you so much. நன்றிடா நன்றி. Thank you so much கங்கவரன் சார். பாடலுக்கு நான் தான் லிப் மூமெண்ட் கொடுத்தேன். வேதம் புதிது பத்தி ஏன்னா உங்களுடைய குறிப்பிடத்தக்க படங்கள்ல அதுவும் ஒண்ணு. வேதம் புதிது அது நான் ரொம்ப நேசித்து எடுத்த படம். பெரிய சிக்கலுக்கு ஆளாகி தான் அந்த படம் வெளியே வந்தது. ஏன்னா அந்த படம்லாம் முடிச்சுட்டு சென்சார் போர்டில் சென்சாருக்கு அனுப்புகிறேன். சென்சார் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மேலிடத்துலேருந்து எங்களுக்கு பெரிய இது வாட் இஸ் ராங் இன் திஸ் ஃபில்ம் பெரிய பிரச்சனை வந்து அப்போ எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் உடனே டெல்லிக்கு ஆள் அனுப்பிச்சு ராஜாராம் மினிஸ்டர் அனுப்பிச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகும் வேறு வேதம் இது. அப்பவும் பெரிய சிக்கலுக்கு வந்துச்சு. கடைசியாக நேராக போய் பெரிய புரட்சி வந்தேன். சாஸ்திரி பவனில் சென்சார் போட்டு என்ன அவங்க ஒரு இடத்த சொல்லி அங்கே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நான் சரி அப்புறம் நான் ஒன்று சாஸ்திரி பவனில் வச்சு பெட்டி தீ வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஆஃபீஸர்ட்டு. இன்னும் 2 நாளில் எனக்கு சர்டிஃபிகேட்னா வச்சு கொளுத்தோம். இப்போ தமிழ்நாடு முழுவதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மிரண்டு பயந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. முதல் முறையாக சர்டிஃபிகேட்டை எம்ஜிஆர்ட்ட கொடுத்து வாங்குறதா இருந்தது. அவர் அதாவது சினிமா உள்ள மட்டும் இல்ல வெளியேவும் புரட்சி தான். எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம் வேதம்.